கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயா நானால ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணுறாரு, ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இதில் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற காசு ஒய்ஃபுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடும், இல்லை என்னால் முழுசாக அதில் உரிமை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடும் பேசினாங்க. அப்போ நான் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது என்ன ஹஸ்பண்டோட காசு ஒய்ஃபோட காசு ரெண்டு தான் ஈக்குவல் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். லேட்டர் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். என்னால் வந்து 100% வந்து அவரோட காசு எனக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வரவே மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது வேறு மைண்ட் செட், இப்போ அப்படியே மாறிடுச்சு. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு நாளும் இது நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தான் செலவு, இதில் நான் மட்டும் தான் செலவு பண்ணுவேன், உனக்கு வந்து செலவு பண்ணுறது வந்து உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. என் காசு உன் காசுன்னு அவர் பிரித்து பேசினதே கிடையாது. பட் எனக்கு வந்து அதில் 100% வந்து உரிமை கொண்டாட தோணவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்களும் யாராவது இருக்கீங்களா?